Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவர்கள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம், இங்க கவனிங்க, அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அற்புதம் ஏன் நடக்கலன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், ஏன் நடக்கலைன்னா நம்முடைய உள்ளங்கள் அதுக்கு ஆயத்தமா இல்லை, அதுக்கு திறந்ததா இல்லை. நம்முடைய நாவு அதுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறது. நாவு அவிசுவாசத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நல்ல காரியங்கள் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் சொல்ல வருகிறேன். நான் கண்ணீர் விட்டு கதறி எப்படியாவது பெற்று, நீ எத்தனை கண்ணீர் விட்டு கதறினாலும் நாக்க சரி பண்ணலன்னா அற்புதம் நடக்கிறது கஷ்டம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில இன்று முதல் ஒரு வித்தியாசத்தை நான் காண வேண்டும் என்று சொன்னார். இன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு திருப்பு முனை ஏற்பட வேண்டும், ஒரு நல்ல பாதையில் என்னுடைய வாழ்க்கையை செல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணணும்? முதல்ல இந்த நாஸ்திரேத்தூரானாகி இயேசு நாஸ்திரேத்துக்கு போனப்ப அந்த ஜனங்கள் நடந்து கொள்ள மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. இந்த இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே நான் முதலாவது வரவேற்க வேண்டும். உள்ளத்தை திறந்து கொடுத்து உள்ளத்தில் இடம் கொடுக்கிறது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தைக்கு வாயிலே இடத்தை கொடுக்க வேண்டும். இது ரெண்டும் நடக்காம நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தவே முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு பிதாவுடைய வார்த்தைகளை தான் பேசினார். அந்த வார்த்தையில் அவர் பேசினதும் இல்லாமல் சீஷர்களும் அதையே பேச வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்து காண்பித்தார். பாருங்க, 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். உங்களை குறித்து பேசவும் நியாயந்தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு எப்படி வாழ்ந்தார்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நான் சொன்னேன், எப்படி இயேசு பிரசங்கம் பண்ணார்? என்ன பிரசங்கம் பண்ணார்? மத போதனை போதிக்கல. எப்படி பண்ணாரு? வாயின் வார்த்தைகளை பற்றி, எப்படி இருதயத்தை நிறுவனால் வாய் பேசுது, வாய் பேசுறதுல ஜாக்கிரதையாரு, வாயின் மூலமாக தான் நீ பிறப்பிக்கிற எல்லாவற்றையும், அப்படிலாம் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கமே வித்தியாசமான பிரசங்கம். எந்த யூதனும் அப்படி பிரசங்கம் பண்ணல, இவர் பண்றார். அப்ப இயேசு எப்படி அவர் வாழ்ந்தார்? அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? வார்த்தையை பற்றி இவ்வளவு போதிச்சார் அல்லவா? அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்திற்கு சொல்லுகிறேன் சொல்றாரு. நிறைய சொல்லலாம், ஆனா அதெல்லாம் சொல்லல. நான் என்ன கேட்டேனோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். 27, 28. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். மறுபடியும் பாருங்க, பிதா சொன்ன அதே வார்த்தைகளை தான் அவர் சொல்றார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவை அவர் பிரியப்படுத்துகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறீங்க? பிதாவுக்கு பிரியமானவைகளை தான் இவர் எப்பொழுதும் செய்தாராம். எப்படி பிதாவுக்கு பிரியமானவைகளே எப்பொழுதும் செய்யறது? நான் சொல்றேன், ஒரு ஷோர்வே இருக்குது. எப்படின்னா, அவர் சொன்னதையே பேசுங்கள், அவருடைய வார்த்தையை வாயில வையுங்க, அதை பேசிக்கொண்டே இருங்கள், அவருக்கு பிரியமானதை எப்போதும் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்பன்னா என்ன அர்த்தம்? விசுவாசம்னா என்ன? தேவனுடைய வார்த்தையை வாயில வைத்து அதை பேசுகிறது, அதான் விசுவாசம். அப்படிதான் இயங்குகிறது விசுவாசம். அப்ப வாயில வார்த்தையை வைத்து அதை பேச ஆரம்பிங்கள். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையே பேச ஆரம்பிங்கள். தேவன் உங்கள் மேல் பிரியப்படுகிறார். இப்ப பாருங்க, இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, பாருங்க, அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டோம், சொல்லிச்சு வேதம். என்ன சொல்லுது? அவர் பிதா சொன்னதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சுயமா ஒன்றும் செய்யல, ஒன்றும் பேசல, பிதா சொன்னதையே அப்படியே சொல்லிட்டு இருக்கிறார். ஆகவே பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும் செய்கிறவராக அவர் இருந்தார். He was a father pleaser, God pleaser. 31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய்
இருப்பீர்கள். அவர் சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால். இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் இப்படி வருது, இஃப் யூ கண்டினியூ இன் மை வேர்ட், என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருந்தால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன வார்த்தைகளை நீங்க பிடித்துக் கொண்டு அதே வார்த்தையில் நிலைத்திருந்தால், அதையே நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள்னா யாரு? அவர் சொன்னதை வாயில வைத்து அதையே பேசிக்கொண்டு இருப்பவர்கள். தாங்க இஷ்டப்படி பேசுகிறவர்கள் அல்ல, தங்களுடைய குறைகளை பேசிக் கொண்டிருப்பவர்கள் அல்ல, தங்களுடைய சந்தேகத்தை பேசிக் கொண்டிருப்பவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் யார்? அவர் என்ன சொன்னாரோ அதையே பேசிக் கொண்டிருப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப இயேசு பிதாவின் வார்த்தையிலேயே பேசுகிறார். பிதாவின் வார்த்தையில பேசிதான் பிதாவை பிரியப்படுத்தினார். சீஷர்களுக்கும் அதே தான் சொல்றாரு, நீங்களும் என்ன பண்ணுங்க, என்னுடைய வார்த்தையே நீங்க பிடித்துக் கொண்டு அதிலேயே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க 37ஆம் வசனம், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமா, இங்க உபதேசம் வந்துடுது, அதனால கொஞ்சம் குழப்படி ஆயிடுது. உபதேசம் ஒன்றும் இல்லை, வார்த்தை, அதான் உபதேசம். உபதேசம் எங்கிருந்து வருது? வார்த்தையில வருகிறது. நான் முதல்ல இங்கே ஊழியம் ஆரம்பிச்சப்ப, நான் பிரசங்கம் பண்ணிருந்தப்போ ஒருத்தர் பிரசங்கத்தை கேட்டு சொன்னார், அவர் இந்த பைபிளை வச்சு என்னத்தையும் பிரசங்கம் பண்றாருங்க, ஆனால் பெந்தேகோஸ்தே உபதேசம் பண்ணாராம். நான் சொன்னேன், அந்த உபதேசம் பைபிள் தானே, பைபிளை பண்ணா உபதேசம், உபதேசம் பைபிள் தான் உபதேசம். அது சொல்றாரு, உபதேசம் வேற எங்களுக்கு தனியா இருக்குதுங்கிறாரு, இது இல்லாம தனியா அவங்க ஒரு உபதேசம், அதை நீங்க பேசலங்கிறார். நான் என்ன சொல்றேன், இதுதான் உபதேசம், வார்த்தை தான் உபதேசம். அதனால தான் ஆங்கிலத்தில் இப்படியே உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது வார்த்தை. உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால்னு சொல்லி இருக்கிறத எப்படி சொல்றாரு? யுவர் வேர்ட் ஹேஸ் நோ பிளேஸ், மை வேர்ட் ஹேஸ் நோ பிளேஸ் இன் யூ. என்னுடைய வார்த்தைகளுக்கு உங்களுக்குள்ளே இடம் இல்லாமற் போயிற்று. எப்படி சொல்றாரு பாருங்க, என் வார்த்தைக்கு உங்க வாயில் இடம் இல்லாமல் போயிற்று, என் வார்த்தைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் இல்லாமல் போயிற்று, என்னுடைய வார்த்தைக்கு அங்க மரியாதை இல்லை, என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாயில இல்லாமற் போயிட்டு, அதுக்கு இடமே இல்லாமற் போயிற்று என்று சொல்லுகிறார். அதுதான் யாருடைய பிரச்சனை? அந்த யூதர்களுடைய பிரச்சனை. அவள் ஆபிரகாமின் சந்ததியார், உடன்படிக்கையின் மக்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் இருக்கிற மாதிரி தான். ஆனால் வார்த்தைக்கு இடமில்லாத ஒரு வாழ்க்கை, வாயில வார்த்தை இல்லாத யூத மக்கள், வாயில வார்த்தை இல்லாத உடன்படிக்கையின் மக்கள். உடன்படிக்கையில அவ்வளவு ஷரத்துக்கள் அடங்கி இருக்கிறது, அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கிறது, அவ்வளவு நன்மைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை ஏராளமாக வாக்கு பண்ணுகிறது. ஆனால் அந்த வார்த்தைகளை தங்களுடைய வாயில அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி தான், அந்த அவருடைய பேரப்பிள்ளைகளை பிறந்திருக்கிறீங்க, ஆனா வாயில என்னுடைய வார்த்தைகளுக்கு உங்களுக்கு இடமில்லை. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்புறம் சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். அவர் சொல்றாரு, நான் என் பிதா என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க உங்க பிதா என்ன சொல்றானோ அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கு யாரு பிதாங்கிறது எதனால விளங்குது? வார்த்தையினால விளங்குகிறது, செய்கையினால விளங்குகிறது. அப்படியே சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே என்கிறார். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. 43, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா. வசனத்தை ஏன் அறியாமல் இருக்கிறீங்க? உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனது இல்லை. அப்புறம் சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது, இங்க கவனிங்க, பிசாசானவன் பொய் பேசும்போது எப்படி பேசுறானா? தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசுடைய ட்ரேட்மார்க் தான், அவன் சொந்தமா. அப்ப என்ன சொல்றாரு? மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? தன் சொந்தத்தில் எடுத்து பேசும்படியாக உண்டாக்கப்படவில்லை, தேவன் சொன்னதை எடுத்து பேசும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். பிசாசுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? பிசாசானவன் அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், அவன் என்ன பேச நினைக்கிறான் அதை பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனா மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? தான் சொன்னதை எடுத்து, பிதா சொன்னதை எடுத்து அப்படியே பேசக்கூடியவர்களாக தான் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். எதுக்கு மனுஷனை உண்டாக்குனாரு?
அவருக்கு ஒரு குமாரன் இருந்தார். அந்த குமாரன் அவரை ரொம்ப பிரியப்படுத்தினார். அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்தார். எப்பொழுதும் அவரை பிரியப்படுத்தினார். அவர் பேசினதையே இவர் பேசினார். அவர் சொன்னதையே இவர் சொன்னார். அவர் செய்ததையே இவர் செய்தார். தேவன் பார்த்தாரு, இது மாதிரி நிறைய பிள்ளைகள் நமக்கு இருந்தால் நல்லதுன்னு சொல்லி, அதனால தான் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொன்னார். எதுக்கு? அவர் சொன்னதையே இந்த பூமியில சொல்லி கொண்டிருக்க, அவர் செய்யறதையே இந்த பூமியில செய்து கொண்டிருக்க, அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி கொண்டிருக்க, அவருடைய வார்த்தைகளை எடுத்து தங்களுடைய வாயில வைத்து இந்த பூமியில பேசிக் கொண்டிருக்கும்படியாக தான் தேவன் மனு வர்க்கத்தை உண்டாக்கினார். நீங்களும் நானும் அதற்காகவே உண்டாக்கப்பட்டவர்கள். இயேசுவை போல அவர் சொன்னதையே எடுத்து நம்முடைய வாயில வைத்து சொல்லும்படியாக உண்டாக்கப்பட்டவர்கள். பிசாசுக்கும் நமக்குள்ள இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன? நாம் சொந்தத்தில் பேசுகிறது இல்லை, அவர் சொன்னது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன் அடிப்படையில் தான் நாம் பேசுகிறோம். பிசாசினுடைய ட்ரேட்மார்க் என்ன? அவன் சொந்தத்தில் பேசுகிறான். அவன் இங்கிருந்து வரல, அவன் சொந்தத்தில் பேசுகிறான். 47ஆம் வசனம், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்ப பாருங்க, பிசாசு சொந்தத்தில் பேசுகிறான். இப்ப திருப்புங்க என்ன, மத்தேயு 12 எல்லாத்தையும் ஒண்ணா லிங்க் பண்ணுகிறேன் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிசாசு பற்றி இங்க சொல்லியிருக்கு இல்லையா? பிசாசு சொந்தத்தில் பேசுகிறவன், தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து பேசுகிறவன் கிடையாது. விசுவாசி தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து பேசுகிறவன். அப்ப மத்தேயு 12:34, விரியன் பாம்பு குட்டிகளே. இதுக்கும் இந்த யோவானுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அங்க என்ன சொன்னாரு? உங்களுடைய தகப்பன் பிசாசு, அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், அவன் பேசுனது நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னாரு. இங்க சொல்லுகிறார், அதே தான் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்பு குட்டிகளே என்ன? இதெல்லாம் உடன்படிக்கையின் மக்கள், இஸ்ரவேல் மக்கள், ஆபிரகாமின் பிள்ளைகள். அவளை பார்த்து என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. ஏன் என்று சொன்னால், கவனிங்க, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? ஏன் எப்படி இவங்க பாம்பு குட்டிகளானாங்க? அந்த பாம்பு போட்ட குட்டி இது. அந்த பாம்பு பேசுற வார்த்தைகளை எடுத்து பிசாசான அந்த சர்ப்பமானவன் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை விசுவாசித்து அதை எடுத்து தங்களுடைய வாயில வைத்துக் கொண்டு பொல்லாத மனுஷர்களாய் மாறி, ஆபிரகாமின் பிள்ளைகள் தான், ஆனால் அவன் சொன்ன சொல்லி கொடுத்த வார்த்தையை எடுத்து வாயில வைத்துக் கொண்டு அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்ப சொல்றாரு, நீ எங்கிருந்து வர்றன்னு எனக்கு புரியுது. உன்னுடைய வார்த்தைகள் அங்கிருந்து வரல, கர்த்தரிடத்திலிருந்து வரல. இந்த வார்த்தைகள் வேற ஒரு ரூட்ல இருந்து வருகிறது. அதனால தான் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. நான் கேட்கிறேன், அருமையானவர்களே, எத்தனை பேர் இங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க? அப்ப வார்த்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதா இருக்க வேணும். இதன் அடிப்படையில பேச வேணும். இதுக்கு விரோதமா இல்லை, இதன் அடிப்படையிலே பேசுகிறவர்களாய் இருக்க வேணும். இப்ப இன்னும் கனெக்ட் பண்ணலாம் பாருங்க. யாக்கோபுல 3ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். 2ஆம் வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இந்த யாக்கோபை குறித்து ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். யாக்கோப் 3 நிறைய பார்த்துருக்கோம். சில காரியம் சொல்லாத காரியங்கள் மட்டும் சொல்ல போறேன். ஆனா ஒரு காரியம் சொல்றேன். யாக்கோபு யார் தெரியுமா? இதை எழுதின, இந்த நிருபத்தை எழுதினவர் யார் தெரியுமா? இயேசுனுடைய சகோதரர், மரியாளுக்கு பிறந்த குமாரர்களே ஒருவர். மரியாள், யோசேப்பு ஆகியோருக்கு பிறந்த குமாரர்களே ஒருவர். அவர் தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அவர் இயேசுவோடு வாழ்ந்தவர். ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஆள் என்பதை தெரிந்து கொள்ள வேணுமா? அவன் வீட்டில் போய் வீட்டில் வாழ வேண்டும். அப்ப தெரியும் எப்படிப்பட்ட ஆள்னு, இல்லையா? இவர் பார்த்திருக்கிறார் இயேசு எப்படிப்பட்ட ஆள்னு. அவர் எதை அதிகமாய் விசுவாசித்து எதன்படி அதிகமாய் நடந்து கொண்டார் என்பதை பார்க்க எல்லாரை காட்டிலும் இவருக்கு வாய்ப்பு அதிகம். ஏனென்று சொன்னால், இயேசு சிறு வயது முதல் 30 வயது வரை தன்னுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய பொறுப்புகளை கவனித்து பெற்றோருக்கு பிள்ளையாயிருந்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுது. வீட்டில் வாழ்ந்திருந்தாராம். வீட்டில் வாழ்ந்து கொண்ட இயேசுவோடு கூட வாழ்ந்திருந்த இந்த யாக்கோபு, இயேசுவை அன்றாடம் கவனித்த ஒரு மனுஷன். இயேசு எப்படி வாழ்ந்தார், என்ன பேசினார், எப்படி நடந்து கொண்டார், அவருடைய வாய் எப்படி வேலை செய்தது, அவருக்கு எது முக்கியமா தோணுது, அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருந்தது, ஆவிக்குரிய ஜீவியம்னா என்ன, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தினார் என்று யாரையாவது கேட்கணும்னா யாக்கோபை தான் கேட்கலாம் பெஸ்ட். ஏன்னா சிறு வயது முதல்ல அவரை பார்த்து கொண்டு வருகிறார். அவர் சொல்றாரு, அவரிடத்தை கற்ற காரியங்களை தான் இங்க எழுதுகிறார். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்களை யாக்கோபு நிருபத்தில் அவர் எழுதுகிறார். அதுதான் விசேஷமான ஒரு நிருபம். அது இந்த நிருபத்தில் தான் இந்த நாவு, இந்த நாவினுடைய வல்லமை இதை பற்றிலாம் ரொம்ப அதிகமாய் காணப்படுகிறது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு ஃபுல் சாப்டரு இங்க நாவை பற்றி தான் சொல்லுகிறது.
அப்ப யாக்கோபு வீட்டுல என்ன கத்துக்கொண்டார்? இயேசுவோட இருந்ததுனால ஒரு காரியத்தை இயேசுல பார்த்துட்டார். தன்னுடைய சகோதரனாகி இயேசுவிடத்துல கண்டது என்னன்னா, இந்த மனுஷன்றது நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன், நாவு கரெக்டா இருந்தா மனுஷன் கரெக்ட். நாவல தான் மனுஷனுக்கு அதிகாரம் இருக்குது. நான் சொன்னபடிதான் ஆகும். ஏன்னா இவரை பார்த்திருக்கிறேன், இவர் சொன்னபடிதான் ஆகிறது எல்லாம். மரியாதை அதை கற்றிருந்தா பாருங்க. அது சொல்ல மறந்துட்டேன். மரியாதை அதனால தான் சொன்னார். என்ன சொன்னாருங்க? do whatever he says. அவர் என்ன சொல்றாரோ அதை சொல்றபடி செய்யுங்க சொன்னாங்க இல்லையா? கானா ஒரு கல்யாணத்தில் என்ன சொன்னாங்க? திராட்சரசம் ஆய போன பிறகு அங்க இருக்கிறவரெல்லாம் கூப்பிட்டுன்னு சொன்னாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. ஏன் சொன்னாங்க? அவங்களுக்கு தெரியும் இவர் என்ன சொன்னாரோ அதுதான் ஆகும். அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்கள். மரியாள் மீது பற்றுள்ளவர்கள்ல நானும் பற்றுள்ளவன் தான். ஏன்னா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்று சொன்னால் அவர் சொன்னபடி செய்ய சொன்ன அவங்க தாயார் இருந்தவங்க. நம்முடைய இயேசுடைய தாயார் இயேசு சொன்னபடியே செய்யுங்க, ரொம்ப நல்லது. நான் சொல்லுகிறேன், அவர்கள் மேல பற்றுள்ளவர்களுக்கு சொல்லுகிறேன், அவர் சொன்னபடி செய்யுங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன செய்தார்கள்? சொன்னார், ஜாடியெல்லாம் தண்ணியில் நிரப்புனாங்க. நாம் என்ன பண்ணியிருப்போம்? ஏன் திராட்சரசம் இல்லைன்னு சொல்றாங்க, இங்கே கால் கழுவுற ஜாடி தண்ணியில் நிரப்புன்றீங்களே, நல்லா காது கேட்குதா உமக்கு? என்ன பிரச்சனைன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க பிரதர். ஏதாவது கையை உயர்த்தி ஆட்டி கீட்டி இப்படியே பெரிய அற்புதம் ஏதாவது பண்ண வேணாமா? வானத்திலிருந்து அக்கினிக்கு இறக்க வேணாமா? என்னமோ பண்றீங்க? ஜாடியை தண்ணியில் நிரப்புங்க. ஜாடியை தண்ணியால் உடனே நிரப்புனாங்க. நிரப்பின உடனே எடுத்து பரிமாறுங்கள். கொண்டு போய் யாரு இருக்காங்க? தலைவனுக்கு, பந்தி விசாரிப்புக்கார தலைவனுக்கு கொண்டு போய், இருக்கிறதுலே சீஃப் ஆளுக்கு கொண்டு போய் பரிமாற சொல்லலாம். அடிதான் வாங்கிட்டு வரணும். ஜாடியில் தண்ணியை நிரப்புனது இல்லாமல் தண்ணியை கொண்டு போய் ஊற்றி திராட்சரசத்துக்கு பதிலான்னா, பிரதர் கொஞ்சம் இருங்க, என்ன சொன்னீங்க? இதெல்லாம் ஆற காரியமா? அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வந்ததுன்னா அப்படியே செய்தால் அதில் அற்புதம் உண்டாகிறது. மரியாதை பார்த்து விட்டாள். மரியாதை நல்லா புரிந்து கொண்டால் பாருங்க. அவளுடைய வாழ்க்கையில கண்டது அவள் கருவிலே உண்டாகும் போதே அவள் கண்டுபிடிச்சிட்டாத. தேவதூதன் சொன்னா, உனக்கு புருஷன் இல்லைன்னா பரவாயில்ல, தேவ ஆவியானவர் மேல் வந்து இறங்குவார், நீ கற்பம் தரிப்பான்னு சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு நீ சொல்லிட்டா எனக்கு ஆயிடும், அவ்வளவுதான். அதேதான் இவர் பிறந்த பிறகு இவரை பார்க்கிறார். இவரை பார்த்தா இவர் எப்படி வாழ்ந்தார், இயேசு எப்படி வாழ்ந்தார்னு அவங்க அம்மாட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அவர் சொன்னபடியே ஆயிற்று, அவர் சொன்னதெல்லாம் அப்படியே ஆயிற்று. அதனால தான் சொன்னா அவர் சொன்னதெல்லாம் செய்யுங்க, ஏன்னா அப்படியே ஆகும். அதனால தான் ஊத்துனாங்க, அதை பரிமாறினாங்க. பரிமாறின பிறகு அவங்க குடிச்சு பார்த்து சொல்லுவாங்க, அடே முதல்ல கொடுத்த திராட்சரசத்தை காட்டிலும் இது ரொம்ப அருமையா இருக்கிறதுன்னு சொல்லி. இப்போ யாக்கோபு சகோதரர் சொல்றார், அம்மா சொன்னது பத்தாம யாக்கோபு என்கிற சகோதரர் இப்போ சொல்றார். அதுதான் யாக்கோபு நிருபத்தினுடைய விசேஷம். இயேசுனுடைய சகோதரன். அவர் நல்லா பார்த்துட்டார் வாழ்க்கையில். இது யார், இவர் எப்படிப்பட்டவர், எது இவருக்கு முக்கியம், இயேசுடைய முக்கியமான போதனை என்ன, இயேசு முக்கியமா நம்பினது எது, இயேசுடைய வாழ்க்கையின் முக்கியமான அம்சம் என்ன. அதனால தான் ஒரு ஃபுல் சாப்டர் அதுக்கு டிவோட் பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். இயேசு என்கிற பூரண புருஷனை அவர் கண்டிருக்கிறார். ஒரு பூரணமான மனுஷன், குற்றமில்லாத ஒரு மனுஷன், ஒரு நல்ல வளர்ச்சி பெற்ற மனுஷன், ஞானமுள்ள ஒரு மனுஷன் அவர் கண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, அவர்ல பார்த்த விஷயம் என்னன்னா, சொல் தவறாத மனுஷன், வாயில பேசுற வார்த்தை அவ்வளவு கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இயேசுவிட்ட கற்றுக்கொண்டதை எழுதினார். மனுஷன் சொல் தவறாதவனா இருந்தால் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்வனா இருக்கிறான். அப்புறம் சொல்றாரு, பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். இங்கே ஒரு காரியம் காண்பிக்கிறேன். நிறைய காரியங்கள் போதிச்சிட்டேன் இல்லை, ஆனால் சில காரியங்கள் பாருங்க அப்பப்போ வந்துகிட்டே இருக்கு, சொல்லணும். அதை என்ன சொல்றாரு? குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படி அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி கடவுள் நடத்துகிறாருன்னு சொல்லியிருக்கா. நம்ம குதிரை சரியா போகணும்னா யார் பண்ணணும்? அதை நம்ம தான் கடிவாளத்தை போடணும். வாயில நம்ம தான் கடிவாளத்தை போடணும். அப்ப நான் சொல்லுகிறேன், நம்ம வாயில என்ன இருக்க போறதுன்றது கடவுளுடைய வேலை இல்லை, நாம் செய்ய வேண்டிய வேலை. நான் என்னுடைய வாயில நான் கடிவாளம் போடணும், நீங்க உங்களுடைய வாயில நீங்க கடிவாளத்தை போடணும். நான் உங்க வாயில கடிவாளம் போட முடியாது, நீங்க என் வாயில போட முடியாது. இது நம்முடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பு. இது நான் செய்ய வேண்டிய வேலை, நம்ம தான் போடணும். யூ டூ இட் அப்படிங்கிறாரு. யூ புட் பிட்ஸ் இன் தி ஹார்சஸ் மவுத்.
குதிரையினுடைய வாயில என்னத்தை போடுறோம்? கடிவாளங்களை நீங்கள் போட்டு முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம், இது நம்முடைய வேலை என்று சொல்லுகிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் நடத்துவார் பிரதர், வாழ்க்கை எப்படி போகணுமோ அப்படி கர்த்தர். வாழ்க்கை வந்து இந்த குதிரை சவாரி மாதிரி போயிட்டு இருக்குது பாருங்க. குதிரையை விட்டா ஓடி போயிடும், எங்கேயாவது கொண்டு போய் கீழே தள்ளிடும் ஏமாந்தா. அதுக்கு தான் கடிவாளத்தை வாயில போட்டு கரெக்டாக கீழெல்லாம் தள்ளாமல் அவ்வளவு பவரையும் நமக்காக உபயோகப்படுத்தும்படியாக வாயில் அந்த கடிவாளத்தை போட்டு அதை கயிற்றுல பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அது எங்கே போக வேணுமோ அங்கே செலுத்துகிறோம். ஓட விட்டுட்டு அப்புறம் ஓடுற வேகத்தில் கடிவாளத்தை தேடுறதுக்கு வாயில் போடுறதுக்கு போட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஹலோ, சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. குதிரை வேகமாக போயிட்டு இருக்குது, இவங்களுக்கு பின்னால் உட்காந்து ஐயோ 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 பார்த்துருக்கீங்களா? சிலர் வாயில் ஐயோ தான் வருது அவங்களுக்கு. ஐயோ இயேசுவே 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 கடிவாளம். என்னங்க எத்தனை தடவை இயேசுவே இயேசுவேன்னு கதர்னு ஒன்றும். கடிவாளம் எப்போ போட்டிருக்கணும்? முதல்லயே கரெக்டாக கடிவாளத்தை போட்டு கரெக்டாக உட்காந்து கடிவாளத்தை, ஓடுற வேகத்தில் கடிவாளம் போக முடியாது, அது போய் எங்கேயாவது பிடிச்சி இடித்து தள்ளும் பாருங்க. அதனால என்ன பண்ணணும்? பிரச்சனைகள் வந்த பிறகு கடிவாளம் எங்கன்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போவே வாயில கடிவாளத்தை போட வேண்டும். போட்டு என்ன பண்ணணும்? முழு சரீரத்தையும் திருப்பணும். கடிவாளத்தை போட்டு முழு சரீரத்தையும் திருப்பணும். திருப்ப முடியுமா முழு சரீரத்தையும்? பாருங்க, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றினால் அடிபட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். போற இடத்துக்கு நேராக சிறிய சுக்கானாலே திருப்பப்படும் என்று சொல்லி இருக்குது. அப்ப நான் சொல்லுறேன் என் பாஷையில, இந்த 4ஆம் வசனத்தை சுருக்கமா என் பாஷையில் எழுதிக்கிறதுனா, வாட் எவர் யூ டிசைட் யூ கேன் ஹேவ். நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன சொல்ல அதான் சொல்லுது, நீங்கள் போக வேண்டிய திசை என்னன்னு, எங்க போகணுமோ அவ்விடத்துக்கு நேராக நீங்கள் போக முடியும். எங்க போகணும் அங்க போக முடியும். வெற்றி வேணுமா கிடைக்குமா? கண்டிப்பா போக முடியும். செழிப்பு வேணுமா கிடைக்குமா? கண்டிப்பா போக முடியும். சுகம் வேணுமா கிடைக்குமா? கண்டிப்பா போக முடியும். குடும்ப நல்வாழ்வு வேணுமா? போக முடியுமா? கிடைக்குமா? கண்டிப்பா போக முடியும். உங்களுக்கு என்ன தேவை அந்த திசையை நோக்கி நீங்கள் போக முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் அடைய முடியும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதை அடையறதுக்கு என்ன வழி? நாவு. கப்பல் எப்படி எந்த ஊருக்கு போறோம் கரெக்டா அந்த ஹார்பர்ல கொண்டு நிறுத்துறானோ அதுபோல இந்த வாழ்க்கை கப்பலை சரியாக செலுத்த வேண்டும். இந்த வாழ்க்கை கப்பல் இந்த கடலாகிய இந்த பூமியிலே, இந்த கப்பல்ன்றது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது, நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. இந்த சரீரம் தான் நம்ம தூக்கிட்டு போகுது. நான் உள்ள இருக்கிற இந்த சரீரத்துக்குள்ள, இந்த சரீரத்தை வச்சுதான் இந்த பூமியில நான் எங்க செல்ல வேணுமோ என்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்யறேன். இது போய் சேர வேண்டியதுக்கு இடத்துக்கு கரெக்டா போய் சேரணும், செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கணும். கரெக்டா போய் டெஸ்டினேஷனை அடைய வேண்டும். அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பெரிய கப்பல் சிறிய சுக்கானால் திருப்பப்படுகிறது. இது ஒரு சின்ன கருவிதான், அதான் நாவு. பெரிய கப்பல் சின்ன சுக்கானால் திருப்பப்படுறது மாதிரி நாவானது இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அப்ப போகலாம். கடல்ல மாட்டி சிக்கி தவித்து அலசரிப்பட்டு நான் அவஸ்தைப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. அவர் என்ன சொல்றாரு? டைரக்டா உன் வாழ்க்கை எங்க போய் சேரணுமோ கரெக்டா கொண்டு போறதுக்கு வழி இருக்கிறது. குடியில சிக்கி அலசரிப்பட்டு சாக வேண்டியதில்லை. போதை வஸ்துகளை உட்கொண்டு அதுல போய் சிக்கி அந்த புயல் அகப்பட்டு நாசமாய் போக வேண்டியதில்லை. பல்வேறு கெட்ட பழக்கங்களை நமக்குள்ள எடுத்துக்கொண்டு ஒரு புயல்ல சிக்கினால் மாதிரி அலசரிப்பட்டு அடிபட்டு பஞ்சத்தில் அடிபட்டு நான் போய் கடல்ல தத்தளித்து கொண்டு இருக்க வேண்டியது இல்லை. என்னுடைய வாழ்க்கையை அலசரிப்பட விட்டு கொண்டு அப்படியே நான் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய கடல்ல தத்தளிக்கிறவன போல அநேகர் இன்றைக்கு வாழ்க்கையில தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். தத்தளித்து கொண்டு இருக்க வேண்டியதில்லை. இங்க கிளம்புனா கரெக்டா போய் அந்த டைரக்ஷன்ல போய் சேரும். என்ன புயல் அடிச்சாலும், என்ன காத்து அடிச்சாலும், என்ன புயல் வந்தாலும், என்ன தாக்குனாலும் இந்த கப்பல் செல்ல வேண்டிய டைரக்ஷன் நோக்கி சென்று அங்கே போய் அடைய முடியும். வழியில் பல காத்து அடிக்க தான் செய்யுது. ஆனா என்ன காத்து அடிச்சாலும் கப்பலுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா மாலுமிக்கு தெரியும் என்ன பண்ணணும். கப்பல் புயல் அடிக்கும் போது அதை எப்படி ஓட்டணும். புயல் அடிக்கிற திசையில போறதில்லை, நம்ம சொல்ற திசையில தான் கப்பல் போகும். இருக்கீங்களா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன முக்கியம்? நாவு. எத்தனை பேர் சொல்றீங்க போய் சேருவீங்க கரெக்டா?